ஹலோ கேஸ், வெல்கம் டு கையல் ப்ரோமோ. டுடே எபிசோட்ல இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கையல் டென்ஷனில் ஆகி இந்த மாதிரி எலியோட அம்மா வந்து அறைய போயிடுறா. ஏன்னா இந்த மாதிரி எலியில் வந்து ஹாஸ்பிட்டலில் மறைச்சி வச்சிருக்க உண்மை தெரிஞ்சிடுது. இவ்வளோ நாள் உண்மையை மறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கயல் மேலே வந்து தப்பான பழியை இந்த மாதிரி போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுறாள் கையல். எப்படின்னா இந்த மாதிரி தப்பான பழியை அவங்க ஃப்ரெண்டு மேலே இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க சொல்லி தப்பான தகவலை இப்படி சொல்லி சோசியல் மீடியாலாம் கையலோட பேரை வந்து நாசம் பண்ணி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனரே வந்து இந்த மாதிரி வீடு காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படி இது ஒரு பக்கம் சொல்ல போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் போலீஸ் அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வந்து எழிலோட அம்மா தானே. அது எப்படின்னா எழில வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கையலுக்கு வந்து சரியான கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து அழுகையா வருது, ஒரு பக்கம் கோவமா வருது. ஏன்னா எழில் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறது வந்து முன்னாடி சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் பொய்யா வந்து என் மேலே தப்பான தகவலை கொடுத்து இந்த மாதிரி எல்லாரும் மூலையும் எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது தப்பு. அது மட்டும் இல்லாமல் எழில உண்மை இருக்கிறத சொல்லியிருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிக்க போயிடுறா. அப்போ வந்து எல்லாரும் தடுத்து நிறுத்துதாங்க, என்னை விடுங்க, அவங்கள வந்து கொண்டாலே வர ஆத்திரத்துக்கு ஒரு கொலை பண்ணாலும் என் ஆத்திரம் தீராதுன்னு சொல்லிட்டு கையில் இது வரைக்கும் அப்படி கோவமாக யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து விடுங்க மேடம் சொல்லி தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இளையோட அம்மாவே ஷாக் ஆகி தான் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படின்னா இவளுக்கு இப்படி ஒரு கோவமாக சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இந்த மீனாட்சி இருக்கால, மீனாட்சி என்னன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை செட் பண்ணி கையலோட ஃபேமிலியை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொலை பண்ண சொல்லி ரவுடி பசங்களை செட் பண்ணி விட்டுறா. எப்படின்னா 4 பேரையும் ஒரு ரவுடியாளுக்கு துரத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீரபட டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா 4 பேரும் கரெக்டாக காயல் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வந்தோடனே இந்த ரவுடி பசங்களாம் கேட்குறாங்க, என்னடா 4 பேரும் ஒரே இடத்துல கூடியிருக்கீங்கன்னு சொன்னோடனே இந்த மாதிரி ஆனந்தி சொல்கிறான், நாங்கள் கூடினது வந்து 4 பேர் இல்லை 5 பேருன்னு சொன்னோடனே யார் அந்த 5வது ஆளுன்னு சொன்னோடனே இந்த மாதிரி கையில் வெளியே வந்து இந்த ரவுடி பசங்களை அடின்னு அடிச்சு மீனாட்சிட்டு அந்த மாதிரி சவால் விடுறான். இங்கே பாரு, இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ வேற எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா நாங்கள் வந்து இருக்கிற பிரச்சனையே எங்களை போதும் இருக்கு, ஒன்னாலலாம் எங்களோட காமெடி பண்ணிட்டு இருக்கோம், அவங்களோட விளையாடுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னோடனே மீனாட்சி வந்து இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புனீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சவால் விட்டுட்டு இருக்கா. பார்க்கலாண்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு அன்புட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா, அன்பு நீ வந்து ரொம்ப கோவப்படாத அன்பு அப்படின்னு சொன்னேன். அக்கா பின்னக்கா எழில் மாமாக்காக தான்க்கா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கேன், இது மட்டும் வேற ஒரு பொம்பளையாக இருந்து இந்நேரம் அவளை வந்து கொண்டு இது பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே எப்படிக்கா தப்பான கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாதிரி தப்பான தகவல் கொடுத்து சோசியல் மீடியாலாம் உங்கள் பேரை கெட்ட பேர் ஆக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சும்மா விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது அன்பு நீ பொறுமையாக அன்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் சொல்லிட்டு இருக்கா. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போய் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி வந்து அன்பு கொஞ்சம் அமைதியாக அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு வந்து அன்புக்கா நான் வந்து இப்போ எல்லாமே சட்டப்படி தான் நான் எடுப்பேன், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது அன்பு நான் முதல்ல உங்களை விசாரிக்கணும் அன்பு, இந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பிரச்சனைலாம் பண்ணல சார். இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அவங்கள வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்துட்டு ஏன் அன்பு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது நான் எதுவும் பண்ணலை சார்னு சொல்லும்போது போய் சொல்லாதீங்க அன்பு அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் தேவை அவங்க கூட விசாரிப்போம் சார்னு சொல்லும்போது அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு. சார் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போனது உண்மை, அந்த மாதிரி எங்கள் அக்கா வந்து நல்லவங்க, எதுக்கு எங்கள் அக்கா மேலே பொய்யான பழி போட்டிங்க, ஒழுங்காக அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணுங்க, அதை வந்து நான் சும்மா ஒரு ஃபண்ணுக்காக சொன்னேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னேன். மற்றபடி நான் வந்து அவங்கள வந்து என் விரல் கூட அவங்கள பண்ணலை சார், சும்மா போய் சொல்லிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லணும்னே என்னன்னு சொல்றீங்க, அவங்க வேற மாதிரி சொன்னாங்க நீங்க வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லி யாரு சொல்றது நம்ம உண்மைன்னு நம்ம மொழியை சொல்லும்போது சார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா நான் எதுக்கு சார் அந்த மாதிரி பண்ண போறேன், ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை நம்ம பிளட்ஸ்லாம் எடுத்துருக்கோம்ல சார்னு சொல்லும்போது ஆமாம் அன்பு சாரி அன்பு நான் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டேன். சரி அன்பு இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு சொல்லும்போது சார் அந்த அக்கா மேலே வந்து வீணாக பழியை போட்டு என் அக்கா வந்து கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் என் அக்கா தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சார், முதல்ல அது சட்டப்படி குட்டுறேன் சார், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சார்னு சொன்னோன்னே சரி அன்பு எப்படி நீங்கள் வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும், ஏன்னா எழில் மாப்பிள்ளை உங்களோட அக்கா ஹஸ்பண்ட் தானே காணாமல் போயிருக்காரு, அவர் காணுன்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது சார் எனக்கு என்னமோ அவங்க தான் என் அக்காவோட ஹஸ்பண்டை கடத்தி வச்சிருப்பான்னு தோணுது சார் சொல்லும்போது எப்படி அன்பு பெத்த அம்மாவே எப்படி அவங்க பொண்ணு பையனை கடத்துவாங்கன்னு சொல்லும்போது சார் அப்போ எப்படி சார் என்னோட அக்கா கடத்தினா மட்டும் அவங்க நம்பினாங்க, ஏன்னா என் அக்கா வந்து கட்டின பொண்டாட்டி சார், அவங்க மட்டும் கடத்திருப்பாங்க எப்படி நீங்கள் நம்பலாம்னு சொல்லும்போது ஏதாவது 2 பாயிண்ட் லாஜிக்காக தான் இருக்குது சார், நான் சொல்கிறேன் கேளுங்க, முதல்ல வந்து இந்த பொம்பளை நம்ம ஃபாலோ பண்ணி போனால் மாமா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம்னு சொல்லும்போது என்னன்னு சொல்கிறீங்க, ஏன்னா பெத்த பையனை காணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஏன் வந்து அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேட்கல என் பையனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு, ஏன் எங்கள் அக்கா மட்டும் என்ன டெய்லி தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கா கண்டுபிடிச்சிங்களா அவங்க வரல, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது சார்னு சொல்லிட்டு பாயிண்டாக பேசணுன்னே சரி அன்பு நீங்கள் சொல்கிற மாதிரி நாம விசாரிப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸராக அன்பு வந்து இந்த மாதிரி
ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கும்போது இவங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு எழில் அம்மா ஹாஸ்பிட்டல் போகிறத பார்த்துட்டு அன்பு என்ன சம்திங்ஸ் ராங்னு சொல்லிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது உள்ளே போய் பார்க்கும்போது இந்த மாதிரி எழில வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு வெளியே வந்துட்டு என் பையனுக்கு வந்து எப்படியா சரியாயிரும் டாக்டர்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு வந்து இவங்க யார் பார்த்துட்டு போகிறான்னு தெரியாது சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க எழில் அம்மா போனதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் எழிலும் அன்பும் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து ஒரு 4-5 ரவுடி பசங்க வந்து இந்த மாதிரி அடிச்சு போட்டிருந்தாங்க. அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் வந்து சேர்த்தாங்க. அப்புறம் தான் இன்ஃபார்ம் பண்ணி இவங்க பார்த்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது காசு இது கட்டி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த விஷயத்தை உடனே நம்ம கையில்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸர் சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையிலுக்கு கால் பண்ணி அக்கா மாமா இருக்கிற இடம் கண்டுபிடிச்சாச்சுக்கான்னு சொன்னோன்னே எங்கே அன்புன்னு சொல்லும்போது முதல்ல நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹாஸ்பிட்டல் வராங்க எல்லாரும். ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ சொல்லி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அங்கே போய் பாருங்கக்கான்னு சொன்னோன்னே இந்த மாதிரி கையில் போய் பார்க்குற எழில பார்த்துட்டு வந்து ஷாக் ஆகிட்டு அழுகிறா. என்ன இப்படி இருக்காரு, நான் தான் சொன்னல எல்லாரும் எழில வந்து இது இந்த மாதிரி ஆகாமல் இருந்தா பார்க்க வந்திருப்பாங்க, இப்போ தான் காணோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது அக்கா அழுவாதுக்கா அதுக்கு தாங்க நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதில் தான் காரணம் யாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரும் தெரியல அக்கா ஏதோ 4-5 பேர் வந்து அடிச்சு இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியான்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி எழிலோட அம்மாவுக்கு தெரிஞ்சுமே உன்னை பற்றி தப்பான தகவல் கொடுத்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு கெட்டவங்கன்னு பாருங்கன்னு சொன்னோன்னே அப்படியான்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் வந்து எழிலோட அம்மா கரெக்டாக வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து இந்த மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவங்க எப்படி கரெக்டாக இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடி தெரியும்ல, தெரிஞ்சு ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு கையில் வந்து அழுதுட்டு நான் இதுக்கிட்டே ஒன்று சொல்லணும்னு சொல்லும்போது சப்புன்னு ஒரே அரைஞ்சிடறா. என்ன மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எழிலுக்கு மட்டும் ஆச்சுன்னா உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்டா அது நான் சொல்லலேன்டி சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து சண்டையை பிரித்து விட்டுட்டு இது போலீஸ் ஸ்டேஷன், இது வந்து ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களா என்ன வெளியே இருக்கிற இடம் நினச்சிங்களா, சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த மாதிரி பிரிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு இந்த மாதிரி போலீஸார்கிட்ட சொல்லுவான் இந்த மாதிரி தப்பான தகவல் கொடுத்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார்ன்னு சொன்னோன்னே ஓகே அன்பு நீங்கள் சொல்லுற கம்ப்ளைண்ட் பேரில் நாங்கள் வந்து விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எழிலோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷன் கூட்டு போய் எதுக்கு நீங்கள் வந்து பொய்யான தகவல் கொடுத்தீங்க, அவங்க பையன் இருக்கிறது முன்னாடி தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து பொய்யான தகவல் கொடுத்து அந்த பொண்ணை வந்து போலீஸ் கஸ்டடியில் அந்த பொண்ணை வந்து டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாகப்படுதா? ஏன்னா ஒரு பொண்ணை வந்து நிரபராதியை போட்டு நாங்கள் வந்து தண்டிச்சிட்டோம், இப்போ எங்கள் மேலே எங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக உங்களுக்கு தண்டனை இருக்கும், நீங்கள் வந்து 1 வீக் வந்து ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதோட அந்த ஏற்கனவே எங்கள் எழிலுக்கு பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்களுக்கு நான் எப்படியாச்சும் பெயில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். ஏன்ப்பா 1 வீக்குக்கு பெயில் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறாங்க. அப்போதான் திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெயிலில் எப்படின்னா போட்டுடுறாங்க. போட்ட உடனே ஆண்டி எதுவும் கவலைப்படாதே ஆண்டி, நான் எழில பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறேன், எப்படியாச்சும் பையனை காப்பாற்றிக்கிறோம், வந்து ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுவேன், அந்த கையில் மட்டும் பார்க்கவே விட்டுறாத, நான் வர வரைக்கும் நீ தான் எழில பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். சரி ஆண்டி நான் கண்டிப்பாக எழில நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவள் போய் கையில் வந்து பார்க்கக்கூடாதுக்காக எவ்வளோ நேரம் பண்ணுறான். ஆனால் அன்பு வந்து போலீஸ் ஆஃபீஸரில் அந்த போலீஸ் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி இது பண்ணி மிரட்டி வச்சுட்டு கையில் வந்து பார்க்க அனுமதிக்கிறாங்க. கையில் போய் பார்த்து எழில உட்காந்து எழில பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. அதோட டாக்டர் வந்து இந்த மாதிரி பேஷண்ட் வந்து தொல்லை பண்ணாதீங்க வெளியே இருங்கன்னு சொல்லி ஒன்றே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவ்வளோ ஃபேமிலியாக அழுதுகிட்டு இருக்காங்க. அவரை வந்து டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு வந்து ஹி இஸ் ஆல் ரைட், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலாக ஒரு 4-5 வார்த்தை சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் அந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.